ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம நன்மையும் செல்வ மூநாள் நல்குமே தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மர நமோ இன்றே தீருமே ராம என்ற ரெண்டெழு தேனா சிவாய நம சிவலிங்காய நம ஓம் பவாய் நம பவ ருத்ராய நம சிவாய நம சிவலிங்காய நம ஓம் பவாய நம பவ வேணும் பிரணவ மந்திரம் உரைத்து ஓம்கார கணபதி உளமாற நினைந்து நாம் ஒன்றே தொடங்க நலமே நடத்திடுவார் நாளெல்லாம் நாயகன் துணை வருவார் மோதக கையானைக்கு முதல் வணக்கம் நம் முயற்சிகள் இனிதே முடித்து வைக்கும் பாத பங்களே சரண் மோதக கை முதல் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம் கருணை கடலென அமர்ந்த நிலையில் மகாலட்சுமி படம் வச்சு வணங்கினால் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா தாயார் அமர்ந்து இருக்கா. அதே மாதிரி குபேரர் சிலை வாங்கினாலும் அமர்ந்த நிலையில் முதுகில் மூட்டை வச்சிருக்கிற மாதிரி வாங்குங்க. வாங்கினீங்கன்னா பண வரவுக்கு குறைவு இருக்காது. குபேரன் மகாலட்சுமியுடைய மகன். குபேரன் ஒரு தட்டத்தில் காசு நிறைய போட்டு அது மேலே குபேரர் சிலை வச்சு வடக்க பார்க்க வச்சிங்கன்னா பணவரவு அதிகரிக்கும். அதனால் தவறாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைங்க. உங்கள் பூஜை செல்ஃபில் இல்லை உங்கள் வரவேற்பு ஹாலில் தட்டு நிறைய காசு போட்டு அமர்ந்த நிலையில் குபேரர் சிலை வச்சு வடக்க பார்க்க வைங்க.